அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடார் 24 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ரயில்வேஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் டியாக இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், ஏஎல்பியாக இருக்கட்டும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பக்கத்தில் A1, B2, C3 இந்த மாதிரிலாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. A1, A2 அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதை குறிக்குது, நம்ம எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்போம், ஸோ நம்ம கண் பார்வை என்ன, நம்ம எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்போன்றத செக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு கூட பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ வந்திருக்கக்கூடிய குரூப் டி நோட்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய ரிமைண்டர், நம்ம இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. ஜனவரி 31 லாஸ்ட் டேட் மார்ச் 2 சொல்லியிருக்காங்க. மார்ச் வரைக்கும் இருக்கே அப்படின்னு நினச்சிட வேணாம். நமக்கு இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் அப்ளை பண்ணும்போது டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதுக்கு 2-3 நாள் ஆகும். ஃபோட்டோ ஒழுங்காக வந்துட்டு அது எடுக்காது, அதுக்கே ஒரு நாள் கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லிக்கிறேன். லாஸ்ட் டைமில் நம்ம அப்ளை பண்ணணும்னா இப்போ மார்ச் 1 அப்ளை பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சர்வர் டவுனாக இருக்கும், அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்புறம் நமக்கு கஷ்டமாயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போயே அப்ளை பண்ணிக்கோங்க. த சேம் டைம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஆர்கனைஸ்டாக கிளாஸஸ் பார்த்துக்கிட்டே எனக்கு பெட்டராக இருக்கும் சார். ஸோ ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸு, சயின்ஸு இதெல்லாம் கிளாஸஸ் பார்த்து நான் படிச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் 2.2 பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் கமெண்ட் செக்ஷனில் இந்த பேட்சோட லிங்க் பின் பண்ணுறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கும், டபுள் வேலிடிட்டி, எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ அதர் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாவோ இல்லை இந்த ஆஃபர்ஸ் ரிலேட்டடாக டவுட் இருக்குன்னா kishore.mohankumar@adartwenty4seven.com என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி. இதனால் இதுலையும் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வருவோம். அதாவது நம்ம ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ன்ற ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருப்போம். அதை இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், இவ்வளோ வெயிட்டில் இருக்கணும்னு சொல்கிறது வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ உடல் பாகம், உடல் அமைப்பு வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கணும். மோஸ்ட்லி ரயில்வேஸ் எக்ஸாம்ஸில் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது கேட்கறதில்ல. இன்ஃபேக்ட் நமக்கு இப்போ குரூப் டியில் கூட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தேவையில்லை, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ன்றது முக்கியமாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னா இந்த RPF இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு தான் கண்டிப்பாக மினிமம் இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், அந்த மாதிரி நமக்கு சொல்லி இருந்திருப்பாங்க. செஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கேட்பாங்க. ஆனால் இதே RRB குரூப் டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றி செக் பண்ணி பாருங்கள். ஹைட்டு வெயிட்ன்றது பெரிய விஷயம் இல்லை, இங்கே அவ்வளோ முக்கியம் இல்லை. ஆனால் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் 2 இருக்குங்க இல்லையா. ஒன்று வெயிட்டு தூக்கிட்டு போகணும். இப்போ ஆண்களாக இருந்தால் 35 கிலோவை 100 மீட்ரு 2 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும். பெண்களாக இருந்தோம்னா 20 கிலோவை 100 மீட்ரு 2 நிமிஷத்துக்குள்ளே வைக்கணும். ஸோ வெயிட் லிஃப்டிங் ஒரு ஈவெண்ட்டு, ரன்னிங் அதே மாதிரி 1000 மீட்டர்ஸ் வந்துட்டு ஆண்கள் 4 நிமிஷத்துக்கிட்டையும் அதே வந்துட்டு பெண்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே ஓட வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு குவாலிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வேறு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வேறு. ஆனால் இங்கே நமக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்டுன்றது எல்லா போஸ்ட்டுக்கும் பக்கத்தில் ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுன்றது இந்த 3 லெட்டர்ஸில் வந்துட்டு நமக்கு பிரிக்கிறாங்கப்பா. ஸோ A, B அண்ட் C அப்படின்ட்டு இந்த 3 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. அந்த ஏல வந்துட்டு A1, A2, A3, Bல வந்துட்டு B1, B2, B3, Cல C1, C2, C3ன்னு அந்த ஒவ்வொரு லெட்டர்லையும் இன்னொரு 3 கேட்டகரி வந்துட்டு பிரியுது. அப்போ ABCன்ற 3 கேட்டகரி, அது ஒவ்வொன்றிலையும் 3 கேட்டகரி இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விஷுவல் அக்யூட்டியோ இல்லை ஜென்ரல் ஃபிட்னஸ் இருந்தால் தான் அந்த போஸ்ட்டுக்கு நம்ம உள்ளே போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் இந்த A1, B2 ஆர் A1, A2, B3 இந்த மொத்தத்துலையுமே ஹை ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ A2 அப்படின்ற கேட்டகரி. சார் இது எப்படி ஹை ஸ்டாண்டர்ட்னு முடிவு பண்ணுறாங்க? இப்போ RRBயை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரியில் நமக்கு A அப்படின்ற அந்த கேட்டகரி தான் ஹை விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடியது. அப்படின்னா நமக்கு சரியான கண் பார்வை இருக்கணும். ஸோ கண் பார்வை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்க வேண்டிய அந்த போஸ்டிங்ஸ்க்கு தான் A1, A2, A3ன்ற இந்த A கேட்டகரியில் வரும். இதே மாதிரி கண்ணாடி கூட போட்டக்கூடாது. ஸோ A அப்படின்னு மென்ஷன் ஆயிட்டாலே நீங்கள் கிளாஸஸ் கண்ணாடி கூட போட்டக்கூடாது, லேசர் சர்ஜரி பண்ணியிருக்கக்கூடாது, ரிஃப்ராக்டிவ் எரர்ஸை நீங்கள் மாத்திர மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ தெளிவான அவ்வளோ கண் பார்வை வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி போஸ்டிங்ஸ்க்கு தான் A கேட்டகரியில் நமக்கு வரும். இந்த குரூப் டி எக்ஸாமில் கூட ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு A கேட்டகரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கெலாம் A2ன்ற கேட்டகரிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னன்றதை பார்ப்போம். அப்போ சார் BCன்றது என்ன? இதை விட கொஞ்சம் ரிலாக்ஸ்டு
அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்னு சொல்லலாம் விஷுவல் அக்யூட்டிலேயே. இப்போ ஏ அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்டை விட பி அப்படின்னு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு B1 B2 மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான கண் பார்வை வேணும் தான். ஆனால் கண்ணாடி போட்டு கூட அதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ கண்ணாடி கூட அலோட். ஸோ கிளாஸஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். ஆனால் சில போஸ்ட்டுக்கு லேசர் சர்ஜரி பண்ணிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி எந்தெந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எந்த லெட்டர் கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து தான் அந்த போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிளாக இருப்போமா இல்லையான்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதில் இப்போ ஓவராலாக நம்ம குரூப் டியை பொறுத்த வரைக்கும் A1 அப்படின்ற கேட்டகரி எந்த போஸ்டிங்குமே கிடையாது. ஓவரால் ரயில்வேஸ்லேயே A1 அப்படின்ற இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹையஸ்ட்டு நமக்கு இந்த ALP எக்ஸாமுக்கு தான் நமக்கு கொடுப்பாங்க. ALP எக்ஸாம் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஹையஸ்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 இருக்கணும். கண் பார்வை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது 6/6 அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்னெனல் ஸ்டார்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருந்துருக்கலாம் ஒரு தடவை. அதை கூட நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு தடவையாச்சும் இந்த சார்ட்டை பார்த்துருப்போம். நம்ம வந்துட்டு கண் பார்வை ஏதாவது கேம்ப் வைக்கும் போதோ ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக லெட்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ குட்டியாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு லெட்டர்லேருந்து மேலே போக போக பெருசாக இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட்லேருந்து நமக்கு வாசிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய ஈன்றதை வாசிக்கிறோமா, அடுத்து FP TOZ. இப்போ உண்மையாக சொல்லணும்னா எனக்கே இந்த இடத்துல கடைசியில் இருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இன்னும் சின்னதாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி வரிசையாக வாசிக்கும் போது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து வாசிக்க சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையுமே வாசிச்சிட்டோம், கடைசி லைனில் இருக்கிற வரைக்கும் நம்ம வாசிச்சிட்டோம்னா நம்ம கண் பார்வை பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். இல்லை எனக்கு இந்த இடத்து வரைக்கும் தான் வாசிக்க முடியுது, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 5வது லைனே எனக்கு மங்களா தெரியுதுன்னா அதில் கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்குது. 6வது லைன் மங்களா தெரியுது, 7வது லைன் இந்த மாதிரி அவங்களுடைய அந்த விஷனை வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டில் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வகையில் ஃபார் எக்ஸாம்பிள் A1 அப்படின்ற கேட்டகரி இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்க்கு இந்த விஷுவல் அக்யூட்டின்றது 6/6 இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்கப்பா. ஸோ 6/6ன்றது தான் பர்ஃபெக்ட் ஐ ஸ்டாண்டர்ட். ஸோ கண் பார்வை வந்துட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் விஷன் கண்ணாடி போடாமல் ஒரு மனிதன் வந்துட்டு கரெக்டான கண் பார்வையில் இருக்காங்கன்னா 6/6ன்றது இருக்கணும். சார் இது என்ன 6/6ன்றது எதை குறிக்குதுன்னா 6/6 இல்லை 6/9 இல்லை ஒவ்வொரு நம்பரும் மீட்டர் அப்படின்றத குறிக்குது. 6 மீட்ரு, 9 மீட்ரு, 6/12னா 12 மீட்டர்னு இந்த மாதிரி மீட்டரை குறிக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் தான் இந்த 6/6 6/9ன்றது. சரி இல்லை 6/6 அது மீட்டரில் எதை குறிக்குது அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்ட் விஷன் இருக்கக்கூடிய சரியான கண் பார்வை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் 6 மீட்டரில் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எந்த அளவுக்கு கரெக்டாக பார்க்க முடியுமோ அதே 6 மீட்டர்ல இருந்து நம்மளால பார்க்க முடியுதுன்னு அர்த்தம். ஸோ 6/6 இருக்குன்னா 6 மீட்டரில் தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் விஷன் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே 6 மீட்டரில் நம்மளால பார்க்க முடியுதுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டான விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரி சார் இப்போ 6/9ன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 6 மீட்டரில் ஒரு தெளிவான பார்க்க முடிகிற ஒரு நபர்னால. ஸோ ஸ்டாண்டர்ட் விஷன் ஒருத்தவருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யார் ஒருத்தவங்களுக்கு நல்ல கண் பார்வை இருக்கோ அவங்க ஸ்டாண்டர்ட் விஷன் இருக்குன்னு அர்த்தம்னா அவங்கனால 6 மீட்டரில் பார்க்க வேண்டிய அந்த தொலைவை நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நின்று பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான மீனிங் வரும். ஸோ இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஸோ நம்ம வந்துட்டு 6 மீட்டரில் நிற்போம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நமக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. 2 பேரும் இப்போ 9 மீட்டரில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 பேரும் 9 மீட்டரில் நிற்கும் போது அவர்னால அதை கரெக்டாக பார்க்க முடியும். நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கவங்கனால அதை பார்க்க முடியும். ஆனால் நமக்கு 6/9 இருக்குது அப்படின்னா அவர் கூட 9 மீட்டரில் நிற்கும் போது பார்த்தா ஒழுங்காக தெரியாத அந்த விஷயம் நம்ம கொஞ்சம் முன்னாடி 6 மீட்டர் வந்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஐ விஷன் சரியான கண் பார்வை இருக்க ஒருத்தவங்கனால 9 மீட்டர்ல இருந்து பார்க்கக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால 6 மீட்டர் பக்கத்துல வந்தாதான் பார்க்க முடியுது. ஸோ ஒரு 3 மீட்டர் பக்கத்துல வந்தாதான் பார்க்க முடியுதுன்னா அதுதான் 6/9 அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஸ்டாண்டர்ட் விஷனோட கண் பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலா பெரும்பான்மையா நம்ம எல்லாருமே கொஞ்சம் அந்த அடல்ட் ஏஜை தாண்டிட்டாலே நிறைய பேருக்கு வந்துட்டு 6/9 இருக்கிறது காமன் தான். ஸோ அது கூட ஒரு பெரிய கண் பார்வை. அப்போ 6/9 எனக்கு இருந்துச்சுன்னா கண் பார்வை ரொம்ப டல்லா இருக்கா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். 6/6 இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட். காமனாக 6/9 வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 6/12 இருக்குன்னா அதுதான் கொஞ்சம் வந்துட்டு இன்னும் ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 6/12னா என்ன அர்த்தம்? இந்த கரெக்டாக சரியான கண் பார்வை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் 12 மீட்டர்ல இருந்து ஒரு விஷயத்த பார்க்குறாரு இல்லையா, அதே விஷயத்த நம்மளால 6 மீட்டர் பக்கத்துல இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் விஷன் நல்ல கண் பார்வை இருக்கிறவங்க
12 மீட்டர்ஸ் 12 மீட்டர் தள்ளி இருந்து தெளிவாக பார்க்குறத நம்ம பக்கத்தில் வந்து 6 மீட்டர் இருந்தால் தான் பார்க்க முடியும். அவர் கூட 12 மீட்டரில் நின்னோன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, மங்களா தெரியுன்றதான் மீனிங். ஸோ இதை வச்சு தான் 6/9 6/12 சொல்ல வராங்க. ஸோ இந்த கிளாரிட்டியை புரிஞ்சுட்டோன்னா இப்போ எந்தெந்த போஸ்டிங், அதாவது என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம குரூப் டியை பொறுத்த வரைக்கும் A1 கேட்டகரி எந்த போஸ்டிங்குமே கிடையாது. A2 A3 இந்த மாதிரி தான் இருக்குது. அதில் A2 கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு நார்மலாக முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மற்றபடி ஸோ கைக்கு ஓடுறதோ இல்லை நடக்கிறதோ மற்ற எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கரெக்டாக இருக்கணுன்றதை ஒரு சொல்லியிருப்பாங்க. பட் விஷுவல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் A2 கேட்டகரின்னு ஏதாவது ஒரு போஸ்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 ரெண்டு கண்ணுலையும் 6/9 இருக்கணும். 6/6 இருக்கணுன்றது அவசியம் இல்லை, கொஞ்சம் அது தள்ளி தெரிஞ்சால் கூட ஓகே தான். ரொம்ப பர்ஃபெக்ட் விஷன் இருக்கணும் இல்லை, ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸ்டு தான். ஆனால் வித்தவுட் கிளாஸஸ், கண்ணாடி போட்டிருக்க கூடாது. ஸோ அப்போ கண்ணாடி போடாமல் நமக்கு வந்துட்டு இந்த 6/9ன்ற விஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் A2 கேட்டகரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த போஸ்ட் A2 இருக்கோ அதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். அதே A3ன்றது மறுபடியும் அதே 6/9 தான், பட் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். ஸோ அப்போ கண்ணாடி போட்டிருக்கலாலும் சரி போடலினாலும் சரி, கண்ணாடி போட்டு நமக்கு 6/9க்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு பெட்டர். ஸோ அப்போது கண்ணாடி போட்டு நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு பெட்டர். பட் அதுவுமே 6/9ல் இருக்கணும். ஸோ 6/12 இருந்திருக்கக்கூடாது, 6/9ல் தான் ரெண்டு கண்ணிலையும் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. இது A2 அண்ட் A3 கேட்டகரி. ஆனால் இதை தாண்டி நமக்கு அதர் டெஸ்ட்ன்றதுமே நமக்கு சின்னதாக இருக்கும். ஸோ பைனாக்குலர் விஷனாக இருக்கட்டும், கலர் விஷனாக இருக்கட்டும், நைட் விஷனு, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் காமனாக கொஞ்சம் நம்ம பாஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரொம்ப ரேரான பர்சன்ஸ்க்கு தான். இப்போ கலர் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களால கரெக்டாக கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ரெட் கலர் வந்துட்டு அவங்களுக்கு ரெட்டாக தெரியாது, சிவப்பு கலர் தெரியாது, மேபி லைட் டார்க் ப்ளூ ஒய்லெட் மாதிரி தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ க்ரீன் கலர் வந்துட்டு வேற கலர்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதோ இல்லை கலரே ஃபுல்லாகவே அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாதான் உண்மையாக சொல்லணும்னா. A2 A3ல இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் இருக்குது. பட் யூஸ்வலாக இந்த டிஸ்டன்ஸ் விஷன் மட்டும் நம்ம தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கணும். A2னா நமக்கு 6/9 வித்தவுட் கிளாஸஸ். ஸோ அப்போ கண்ணாடி போட்டிருக்க கூடாது. A3னா 6/9 வித் ஆர் வித்தவுட் கிளாஸ், கண்ணாடி போட்டிருந்தாலும் ஓகே, இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டரு. பட் பவர் ஆஃப் த லென்ஸ் வந்துட்டு 2 டயாப்டரை எக்ஸீட் பண்ணிருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பவர் வந்துட்டு -2ஆவோ இல்லை +2 வரைக்கும் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. -3 இல்லைனா +3 2வை தாண்டிடுச்சுன்னா அப்பயும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ A3 வந்துட்டு இதுதான் அதோட ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ A கேட்டகரி தான் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸு, இது நம்ம சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து போக போக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ B1 கேட்டகரி பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த ஐ விஷனே 6/9 ஆர் 6/12 அப்படின்னு மாறிடுச்சு. அதே மாதிரி வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். ஸோ அப்போ A2 மட்டும் தான் கண்டிப்பாக கண்ணாடி போடக்கூடாது. மற்ற எல்லா கேட்டகரிக்கும் ஓரளவு கண்ணாடி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, கண் பார்வை கண்ணாடி போட்டு சரியாக இருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 6/9 ஆர் 6/12 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். அதே மாதிரி பவர் ஆஃப் த லென்ஸ் வந்துட்டு 4 டயாப்டர் வரைக்கும் இருந்துக்கலாம். ஸோ இப்போ A3னா 2 டயாப்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ பவர் வந்துட்டு 2 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் அதே B1 பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் வரைக்கும் இருந்துக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு B1. அதே B2 கேட்டகரினா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதுவாக இருக்கும். ஸோ அப்போ அதே தான் 6/12 6/9. அண்ட் அதை தாண்டி ஸோ இப்போ இந்த எங்கெங்கெல்லாம் இந்த க்ளோஸ் ஒர்க் வந்துட்டு ரெக்வயராக இருக்கும், ஸோ அந்த ரீடிங் விஷன் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லது அப்படின்றது B2க்கு வரும். அதே C1 C2, ஸோ C கேட்டகரின்றது ரொம்ப ரிலாக்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ C1ஓ C2ஓ நமக்கு கண் பார்வை இருக்கிற அந்த போஸ்டிங்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே எலிஜிபிள். கண் பார்வை அதாவது கண்ணாடி போட்டிருந்தாலும் அந்த கண் பவர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் எலிஜிபிள். பாருங்களேன், டிஸ்டன்ஸ் விஷன் வந்துட்டு 6/12 ஆர் 6/18 இருந்தாலும் கூட ஓகே தான். அதே C2ன்றது 6/12 ஆர் நில் வித்தவுட் கேஸஸ். ஸோ கண்ணாடி போடாமல் நமக்கு வந்துட்டு அது ரொம்ப பவர் அதிகமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஓகே தான். கண்ணாடி போட்டு அதை ரெஃப்ராக்டிவ் எரரை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் ஓகே தான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 6/12 ஆர் 18 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு ஓகே தான். ஸோ C கேட்டகரின்றது ரொம்ப ரிலாக்ஸ்டு ஐ விஷன்ஸ் இருக்கக்கூடியது. இப்போ இந்த கேட்டகரியை நம்ம என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் இப்போ நம்ம வந்துட்டு உள்ள எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம எதுக்கு எலிஜிபிளாக இருக்கோன்றதை புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இன்னொரு சின்ன பாயிண்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது தான். ஸோ இப்போ யார் லேசிக் சர்ஜரின்ற ஒரு டவுட் வரும். சார் நான் வந்துட்டு எனக்கு எரர் இருந்துச்சு, முன்னாடி வந்துட்டு எனக்கு 4 பவரில் இருந்துச்சு, இல்லை 3.5 பவரில் இருந்துச்சு, ஆனால் லேசர் பண்ணி இப்போ நான் கண்ணாடி போடுறதில்ல, நான் எலிஜிபிளா? ஸோ இப்போ எனக்கு கிளியராக தெரியும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பர்சன் பார்க்கக்கூடிய அந்த கண் பார்வை 6/6 எனக்கு இருக்குது, ஆனால் நான் லேசர் சர்ஜரி பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொன்னீங்கன்னா அதுவும் சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. எந்தெந்த போஸ்ட்டுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்தெந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 A3 B1 B2ன்னு வருதோ, ஸோ
ஸோ இந்த 4 மட்டும்தான். C1 இல்லை B3யோ இல்லை C1 C2லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ A2 A3 B1 B2 இந்த 4 கேட்டகரியில் வரக்கூடிய, அதே மாதிரி A1 தான், பட் இங்கே குரூப் டியில் A1 கிடையாதுனால அதை விட்டுட்டாங்க. இந்த 4 கேட்டகரியில் வரக்கூடிய எந்த போஸ்டாக இருந்தாலும் லேசர் சர்ஜரி பண்ணியிருக்க கூடாது. அதாவது பண்ணியிருந்தா இந்த போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள் இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அண்டர்கிரவுண்ட் LASIK surgery or any other surgery procedure to correct refractory error are not eligible for the post அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் A2 A3 B1 B2 இருக்கோ நீங்கள் லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது கண் பார்வையை சரி செய்யறதுக்கு வேற ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை, அதை நமக்கு சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டோடைய அந்த பேஜுக்கு வந்துடுறேன். மேபி இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஐடியாவை சொல்லிட்டேன். நீங்கள் அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை பாருங்கள். ஸோ ஓவரால் வேகன்சிஸில் ஓவரால் அந்த போஸ்டிங்ஸில் 14 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 14 போஸ்டிங்ஸில் எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா A1 அப்படின்ற ஹை ஸ்டாண்டர்ட் எதுக்குமே இல்லை. மறுபடியும் அதான் சொல்கிறேன், முன்னாடி சொன்னது தான். ஸோ இருக்கிறதே ஹை ஸ்டாண்டர்ட்னா A2ன்றது அடுத்த லெவலில் வருது. இந்த A2ன்றது 2 போஸ்டிங்ஸ்க்கு வந்திருக்கணும், இல்லை ஒரே ஒரு போஸ்டிங்ஸ் தான். ஸோ A2ன்றது பாயிண்ட்ஸ்மென்ட்க்கு மட்டும்தான் இருக்கிறதுலே ஹை லெவல் ஆஃப் ஹை ஸ்டாண்டர்ட் வேணும். குரூப் டிலேயே ஹை ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா அது பாயிண்ட்ஸ்மென்ட் போஸ்டிங்கு. அதுக்கு அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷனுக்கு A3 அப்படின்றது இருக்குது. ஸோ A கேட்டகரியிலேயே இது 2 மட்டும்தான். ஆனால் நிறைய போஸ்டிங்ஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா B1 கேட்டகரியில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ B2 கூட பெருசாக இல்லை, எக்கச்சக்க மொத்தம் 14 போஸ்டிங்கில் கிட்டத்தட்ட 10 போஸ்டிங் வந்துட்டு B1 கேட்டகரியில் வருது. ஸோ இப்போ B1 அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ B1ன்றதை மறுபடியும் சொல்லிடுறேன். அப்போ ஸோ 6/9 ஆர் 6/12 இருக்கலாம். ஸோ அதே வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ், கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி போடலினாலும் சரி, இந்த பவர் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது இந்த ஐ விஷன் இருந்துச்சுன்னா ஓகே தான். பவர் வந்துட்டு நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம்னா 4 டயாப்டருக்கு அதிகமாகவோ இருக்கக்கூடாது. மைனஸ்லையோ இல்லை ப்ளஸ்லையோ 4 டயாப்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. பவர் வந்து 4க்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரீடிங் நியர் விஷன் வந்துட்டு வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ், க்ளோஸ் ஒர்க் ரெக்வயர்டாக இருக்கும்போது கண்ணாடி போட்டுக்கிட்டா ஓகே, 0.6 இருந்தால் ஓகே. அது போக கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மைசோபிக் விஷன் இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணணும். இந்த விஷயங்களும் எந்த ப்ராப்ளம் இருக்க முடியாது. ஸோ இருக்கக்கூடாது. B1 கேட்டகரிக்கு நீங்கள் எய்ம் பண்ணிட்டீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ B1 தான் இப்போ நிறையா போட்டிருக்காங்க, நிறைய வேகன்சிஸ், அது நிறைய போஸ்டிங்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அண்ட் அதே C அப்படின்ற கேட்டகரி வந்துட்டு 2 இதுக்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல், இன்னொன்று பார்த்தோம்னா அசிஸ்டன்ஸ் SNT, ஸோ சிக்னல் அண்ட் டெலிகாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2க்கு மட்டும் தான் C கேட்டகரி. ஸோ ரொம்ப மோஸ்ட் ரிலாக்ஸ்டு இந்த ஐ விஷன்ஸ் ஆர் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னா இந்த 2 தான். ஸோ அப்போ இந்த 2 போஸ்டிங் தான் C1 இருக்குன்னு சொல்லலாம். அதே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக ஸோ எடிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஜூம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதே இந்த போஸ்டிங்ஸில் 14 போஸ்டிங்ஸில் சென்னைக்கு 10 போஸ்டிங்ஸ் தான் நமக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் போஸ்டிங்ஸில் 14 இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஓவரால் 14, பட் சென்னைக்கு 10 போஸ்டிங் தான் இருக்குது. அதில் அது என்னென்னன்றதை டிக் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்டிங்கோடைய அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னன்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேபி இந்த ஒவ்வொன்றையும் ஒரு 2 செகண்ட் வைக்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி எந்த போஸ்டிங்ஸ். ஸோ இந்த செகண்ட்ஸில் இருக்கக்கூடிய இது எல்லா போஸ்டிங்குமே நமக்கு சென்னை ஜோனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சதர்ன் ரீஜன் கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் வந்துட்டு இப்போ இந்த 3 போஸ்டிங்கும் சென்னை ஜோனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இல்லை, டிக் போட்டிருக்கேன் இல்லையா, அது மட்டும் தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த வேகன்சியும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். வேகன்சிஸ் சென்னை வேகன்சியோட டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பேன். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும், நம்ம மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னன்றதை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இன்னொரு முக்கியமான விஷயம், சார் என் கண் பார்வை எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரில, ஓரளவு என்னால் பார்க்க முடியும், ஆனால் அது 6/9 இல்லை 6/6 இருக்கான்றது தெரியலன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கக்னைஸ் ஆர் ரெஜிஸ்டர்டு ஆப்தல்மாலஜிஸ்ட்டோ, அது கண் டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல், சின்ன ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு சில இப்போ இந்த லென்ஸ் காட்டோ சம்திங் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கடைகள் இருக்கு இல்லையா, அங்கே கூட ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க, இது என்னோடதை செக் பண்ண முடியுமா, ஃப்ரீ டெஸ்ட்னு கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ 6/9 6/12 செக் பண்ணி தந்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல் மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டான ஹை ஹாஸ்பிட்டலோ இல்லை கவர்மெண்ட் ஹை ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அங்கே போய் நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு இந்த டெஸ்ட்லாம் எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தடவை அதை எடுத்து வச்சுக்கிறதே பெட்டர். நீங்கள் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டர். ப்ரைவேட்லையும் போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்துட்டு A2 தான், நீங்கள் B2 இல்லை B1 அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எந்த போஸ்டிங்ஸாக இருந்தாலும் இப்போ B1ன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ இதில் ஒரு பாயிண்ட், சார் நான் வந்துட்டு நான் A2 கேட்டகரியில் இருக்கேன், நான் B1 அட்டன் பண்ணலாமா, தாராளமாக அட்டன் பண்ணலாம்.
ஸோ ஹை ஸ்டாண்டர்டில் இருந்துக்குன்னா தாராளமாக அட்டன் பண்ணலாம், யோசிக்கவே வேணாம். ஸோ அப்போது ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது அது கீழே இருக்கிறத அட்டன் பண்ணலாம், கீழே இருக்கிறத இப்போ B2ல் இருக்கிறவங்க A1க்கு அட்டன் பண்ண முடியாது. இதான் லாஜிக்கு. ஸோ இதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி தரேன், அதுலேயும் நீங்கள் பாருங்கள். அண்டு வேறு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 இந்த குரூப் டிக்கான கோர்ஸ் நம்ம ஆஃபரோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Y890 அந்த கோடை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பின் பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது சார், இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், கேட்டுட்டு கூட ஜாயின் பண்ணுறேன், இல்லை ஆஃபர் எப்போ இருக்கும், எதுவாக இருந்தாலும் kishore.mohankumar@tata24.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி, எதனாலும் இதுலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். வேறு யாருக்காவது இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும், வேறு டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஹவு டு அப்ளை எல்லாமே அருண் பிரசாத் சாரும் நானும் போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா இல்லை வேறு சஜஷன் இருந்துச்சுனாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.